வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் இல்லாத அளவுக்கு 83% வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இளைஞர்கள் பட்டாளம் தான் மிகப்பெரிய முதன்முறை வாக்காளர்கள். இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த வாக்குகளை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 83% வாக்குகள். இந்த வாக்குகள் விஜய் அலை. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு எழுச்சியை, ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உளவுத்துறை தனியாக ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பெருசாக அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய்னால தாக்கத்தினால எல்லாம் ஏற்படுத்தலை. எப்பயுமே வழக்கமாக உள்ள ஓட்டுப்பதிவுகள் தான் அப்படின்னு சொல்லி சில புள்ளி விவரங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, எல்லாமே வாக்கு போட்டாச்சு. அந்த இதெல்லாம் பெட்டிகள்லாம் சீல் வச்சு அவங்கவுங்க பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி ஒரு முக்கியமான முடிவு இருக்கும். 83% ஓட்டுகளில் யாரோட ஓட்டுகள் அதிகமாக இருக்குது, யார் வந்து அதிகமாக ஆட்சி அமைக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் விஜய் தரப்புலேருந்து ஒரு அமைச்சர் பட்டியலே வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலெலாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு, சிரிக்கிறதா அழுகுறதா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இல்லை, நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை அர்ஜுனா பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து எப்பயுமே என்ன ஒரு ஐடி விங்க வச்சிருக்கிறாரு. அவர் வந்து தாவேகாவுக்கு வந்து நிறைய விஷயங்களை பண்ணி சமூக வலைதளங்களை இளைஞர்களை எல்லாத்தையுமே வீடியோ போட்டு அந்த வீடியோ போட வச்சு அந்த வீடியோ மூலமாக டிவிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மனசில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு போகிறார். இப்போ இந்த 83% வாக்குகள் அப்படின்னு சொல்கிறப்பல, இந்த 83% வாக்குகளோட உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய மாற்றம்லாம் கிடையாதுங்க. மாற்றத்தை மக்கள் எல்லாம் பெருசாக விரும்பலை. மாற்றம் இருக்கிறத விட அப்படியே தொடரட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. பெருசாக மாற்றம்லாம் இல்லை. எஸ்எஸ்ஆருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, எஸ்ஏஆருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, பட்டியலில் தேர்தல் ஆணையத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்குமுறை திருத்தம்லாம் பண்ண பிறகு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. இப்போ விழுந்திருக்க வாக்குகள்லாம் பெருசாக வந்து மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாக்குகள்லாம் விழுந்ததில்லை. கடந்த தேர்தலில் விழுந்த வாக்குகள் தான். இப்போ ஒரு இடத்துல 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு தான் 10 பேர் இருக்காங்க. இதில் 3 பேர் வந்து ஒன்று இறந்துருப்பாங்க, இல்லை எங்கேயாவது வேறு சைடு வந்து மாறி இருப்பாங்க. அப்போ 7 ஓட்டு தான் இருக்கும் அந்த ஏரியாவில். 10 ஓட்டுக்கு பதிலாக 7 ஓட்டாக சுருங்கியிருக்கும். அந்த 7 ஓட்டில் 6 ஓட்டு வந்து போட்டிருப்பாங்க. 6 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து 85% கணக்கிடப்படும். அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து பெருசாக வந்து ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறதான் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்திருந்தால் இப்போ மேற்கு வங்கத்தில் 90% முதற்கட்ட வாக்குப்பதிவில் 90% அப்படிங்கிறது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் வருது. ஆமாம், எல்லா மாநிலங்களும் தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்லாம் வாக்கு சதவீதம் அதிகரித்து தான் இருக்குது. ரொம்ப அதிகரிச்சு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் வாக்கு சதவீதம் அதிகரித்த மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க எஸ்ஆர் ஃபார்மில் வந்து நிறைய பேரை வந்து இல்லை, ஒன்று இறந்துருக்கணும், இல்லைன்னா தொகுதி மாதிரி போயிருக்கணும். அதை அப்படி சொல்லி அப்படி வாக்குப்பதிவுகள் எல்லாத்தையுமே வந்து குறைச்சிட்டாங்க. அதனால வந்து நமக்கு வாக்கு சதவீதம் நார்மலாகவே வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் வருது. அதே போல் மேற்கு வங்காளத்துலேயுமே வந்து 90% மேலே வாக்கு பதிவாயிருக்கு தமிழ்நாட்டோட. அங்கே யாரோட ஃபேக்டர் இருந்துச்சு, விஜயோட தலை இருந்துச்சா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதே போல் பீகாரில் வந்து 55% தான் எப்பயுமே வாக்குப்பதிவாகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 67% வரைக்கும் வாக்குப்பதிவு நடந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே யார் ஒரு நடிகரோ ஏதோ ஒரு புதிய அரசியல் மாற்றமோ எதுவுமே அங்கே பெருசாக உருவாகலையே. அப்படி இருக்கும்போது இது எப்படி இந்த தாக்கத்தை வந்து எடுத்துக்க முடியும்? பெருசாக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் கூடி இருக்குது அப்படிங்கிறது ஒரு மாயை, ஒரு பிம்பம். அது வந்து நமக்கு வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயங்கள் அப்படி தான். வாக்கு சதவீதம் அதிகரிச்சிச்சு. சென்னையிலே ஒரு 16 தொகுதிகளில் 4136 வாக்குகள் தான் வந்து அதிகமாக போட்டிருக்கிறாங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, கடந்த தேர்தல்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2001 கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 தேர்தல் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் 30 to 60 லட்சம் வாக்குகள் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இந்த தேர்தலில் தான் அதிகமாக விழுந்திருக்கு, விஜய் வந்தனால தான் அதிக மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி 2001 2021 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் 30 to 60 லட்சம் வாக்குகள் வந்து அதிகமாக தான் போட்டிருக்காங்க மக்கள். 2026 எவ்வளோ வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, கடந்த தேர்தலோட இந்த தேர்தலில் 25 லட்சம் வாக்குகள் தான் அதிகரிச்சிருக்கு. இந்த 25 லட்சம் வாக்குகளும் வந்து அப்படியே தாவேகா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒருத்தங்க ஆட்சி அமைக்கணும்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபா, 1.25 கோடி சீட்டுகள் வேணும். வாக்குகளை பெறணும். அப்படி பெற முடிஞ்சால் அது மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ அதிகமாக வாங்கியிருக்கிற இந்த 25 லட்சம் அப்படியே அதிகபட்சமாக போனால் ஒரு 70 லட்சம் அப்படின்னு வச்சா கூட, 75 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னா கூட
விஜய்னால ஆட்சி அமைக்க முடியுமா? ஆட்சி அமைக்கிறது ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இதில் பாதி பாதி திமுக, அதிமுக அவங்க பிரிச்சுட்டாங்கன்னா, அதிலிருந்து 1,00,000 ஓட்டுகள் 1 கோடி ஓட்டுகளை 70,00,000 ஓட்டுகளை வந்து விஜய் பெறுறாரு அப்படின்னா கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. விஜய்னால தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து இவ்வளவு வாக்கு சதவீதம் அதிகரித்தது காரணம் என்னன்னா, இயல்பான மக்கள் தொகை பெருக்கம், புதிய வாக்காளர்களுடைய வருகை அப்படின்னு சொல்லி காரணங்களா அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. அதே போல் உளவுத்துறையும் வந்து விஜய் அலை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் விஜய் அலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பில் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார், 50,000க்கு மேலே ஓட்டு வாங்கக்கூடிய வேட்பாளர்கள் யார், வாங்க அவங்கெல்லாம் வந்து கவுண்டிங் அப்போ எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் தலைமையில் ஒரு புஸ்லி அனந்து எல்லாருமே உட்காந்து ஒரு டிஸ்கஷன் தீவிரமாக போடுறாங்க. அதுக்குள்ளே ஆதவர்ஜனா ஒரு பட்டியலை வெளியிட்டார், யார் யார் அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வேறு வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது சரி இது நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அமைச்சாலும் நல்லது தான், ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இது வந்து திமுக குற்றச்சாட்டு பண்ணிடுச்சு, அதிமுக இந்த வேலையை பண்ணிடுச்சு அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்களே, மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அவங்க வந்து அந்த வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. சின்ன குழந்தை அவங்க அப்பா வந்து கெட்ட வார்த்தையில் திட்டி டிவிக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்க அளவுக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, என் பேரன் சொல்லிட்டான், என் மகன் சொல்லிட்டான், என் மகன் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறவங்க வந்து கொள்கை ரீதியாக தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு தாவேகாவுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து நான் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் விஜய் போட்ட அந்த பேண்ட்டு சட்டை அதே மாதிரி போட்டுட்டு பூத்தில் எல்லாம் போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால பெருசாக ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்கள் பட்டியலாம் வெளியிட்டதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான், கொஞ்சம் காத்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஓவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதே போல் வந்து விஜய் 2 தொகுதியில் நிற்கிறாரு. பெரம்பூர் தொகுதியில் ஜெயிச்சா கூட பரவாயில்ல, அவர் அங்கே ஜெயிச்சுட்டு அப்படியே சட்டமன்றத்திலாம் போவாரா அப்படின்னு தெரியாது. சட்டமன்றத்தில் போயினாலும் இவரை வந்து பயங்கரமாக நோஸ் கட் பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, இவரால் ரொம்ப டார்ச்சர் ஆகிடும். பெருசாக வந்து இவர் வந்து சட்டமன்றத்திலையும் பேச முடியாது. பேசினா தான் மக்கள் மத்தியில் இடம்பெற முடியும். பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. திருச்சி கிழக்கில் வந்து அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அப்படியே திருச்சி கிழக்கில் ஜெயித்தாலும் அந்த திருச்சி கிழக்கை வந்து ராஜினாமா பண்ணிடுவார். திரும்பவும் தேர்தல்லாம் வரும், இனிக வரதராஜா தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இது கிடையாது. அதே போல் வந்து விஜய் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் பெருசாக இல்லை, யார்கிட்டையுமே இல்லை. ஆனால் விஜய் தரப்பில் வந்து இன்னமும் நம்பிக்கையோடு இருக்காங்க. மே 4ஆம் தேதி காத்திருப்போம், மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை நல்ல விதமாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து யார் ஓட்டை பிரிக்க போகிறாரு, திமுக ஓட்டா அதிமுக ஓட்டா, இந்த ஓட்டுகள் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. திமுக வந்து எப்பயுமே ஒரு லாயல் ஓட்டு வங்கி எப்பயுமே வச்சுருக்கிறாங்க. அவங்க ஓட்டு எப்பயுமே மாறாது. இந்த முறை தாவேகாவுக்கு மாறுதுங்க. விஜயோட திமுகவில் நிர்வாகியாக இருக்கிறவங்களோட நிறைய பசங்க வந்து தாவேகாவில் வந்து கட்சியில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஓட்டு வந்து திமுகவுக்கு போட்டிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுக ஓட்டையும் பிரிப்பார், சிறுபான்மையினர் ஓட்டை அதிகமாக பிரிப்பார், அதே போல் அதிமுக ஓட்டுகளையும் பிரிப்பார். யார் ஓட்டு அதிகமாக கை வைக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. யார் ஓட்டை கை வைப்பார், திமுகவா அதிமுகவா, யார் ஓட்டை கை வைப்பார் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஓட்டை கை வைப்பார், இல்லை திமுக அதிமுக தாண்டி விஜய் அரசியலில் வந்து ஆட்சியில் அமருவாரா, முதல் தேர்தலே ஆட்சியில் உட்கார்ற அளவுக்கு மக்கள் அவருக்கு வாக்களிப்பாங்களா, மக்கள் அந்த அளவுக்கு வந்து எந்த கொள்கை என்ன கோட்பாடு என்ன இது பண்ண போகிறாரு அப்படிங்கிறதே தெரியாமல் அவர் செய்வாரா. ஏன்னா நிறைய அந்த ஒரு சில பெண்கள்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து மறக்கவே முடியல. அவங்க சொல்கிறாங்க, விஜய் வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் கடைசி நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணார். திமுக 2000 ரூபா தருது, அதிமுக 2000 ரூபா தருது மகளிர் உரிமை தொகை அப்படின்னா, இவர் வந்து 2500 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தார்.
இதை பற்றி ஒரு பெண்ணிட்ட கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது, விஜய் வந்து அரசாங்க காசை எடுத்து தரேன்னு சொல்லலைங்க, அவர் வந்து அவருடைய சொந்த காசை எடுத்து மக்களுக்கு தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அரசியலோட புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதே போல் ஒரு தலைவர்களை பற்றி கூட பெரியாரை கூட தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. பெரியாரை பற்றி தெரியல, அம்பேத்கரை பற்றி தெரியல, வீர வேலுநாச்சியாரை பற்றி தெரியல, யாரை பற்றியுமே காமராஜர் கூட தெரியல அவருக்கு. தளபதி அவ்வளோதான், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி தான், தளபதி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறது, அவங்களுடைய நம்பிக்கை நல்ல நம்பிக்கை தான், ஆனால் என்ன கொள்கை என்ன கோட்பாடு எப்படி செயல்படுவார் எப்படி செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அதிகாரிகளை வச்சு அவர் செயல்படுத்துவாங்க, விஜய் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கொடைக்கானலில் சேகர் பாபு நேற்று போயிருக்கிறாரு, குடும்பத்தோடு அவரும் போயிருக்காரு. முதலமைச்சர் எங்கே இருக்கிறாரோ, முதலமைச்சர் குடும்பம் எங்கே இருக்கோ அங்கே சேகர் பாபுவும் இருப்பார். அவரும் அங்கே போயிட்டுருக்காரு. போயிட்டு அங்கே போய் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் சொல்லியிருந்தார், தாவேகாவோட இந்த அமைச்சர் பட்டியலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கார். தாவேகா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க வந்து அடுத்த கட்சி ஜெயிக்கும் அடுத்த கட்சி ஆட்சி அமைக்கணும்லாம் சொல்லுவாங்க. சேகர்பாபுலாம் அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.